அதான் விஜய் வந்தா எல்லாம் பார்ப்பான்னு எல்லாம் கும்மாளமாக போட்டு விட்டோம். இப்போ விஜயை பார்த்தாக்கா ஐயோனுக்குது. அவன் கடத்த அடிப்பானா, நமக்கு உதவி செய்வானா? எதுவுமே செய்ய முடியாது. அவனை நொந்துக்கிறதுக்கே ஆள் கிடையாது. இவ்வளோ நாள் ஆண்டவங்க என்னத்த வாட்டாங்க, கடத்தை தான் காமிச்சு அவனை விட்டு போயிட்டாங்க. அவன் தெரியாதவன், தெரிஞ்சவங்களே அது மாதிரி பண்ணிட்டீங்க. தெரியாதவன் முன்ன பின்ன தான் ஆகும். கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுத்தா தானே கேட்க போகிறோம், கொடுக்கலனா கேட்க போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் நல்லா வந்து நல்ல பேர் வாங்கினா போதும். எனக்கு வேணும். நான் வயசானவன் எங்கே போவேன்? எனக்கு பசிக்கு சோறு கொடுக்குறது பாரு, டாட்டா காசு தம்பி ஒரு டீ வாங்கி கொடுக்கு, அப்படியெல்லாம் ஒரு நிலமை அனுபவிக்கிறோங்க. நாம் என்னவோ கடவுள் விட்ட வழி. அவங்களும் கடன் வாங்கி உரம் வாங்கி அவங்க 5000 போட்டான், 3000 போட்டான், 2000 போட்டான்றாங்க. அப்போ அது மாதிரி தான் அவனும் செய்வான். என்ன சொல்கிறேன்? இல்லை அவங்க அம்மா வீட்டில் தூக்கின்னு வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க எப்படி லோனிங் பண்ணாங்களோ அது மாதிரி தான் இவனும் பண்ணணும். எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஹரியா பையன் முன்ன பண்ண தெரியல, டான்ஸ் ஆகிட்டு வந்து பதவி ஏற்றான். நான் நேராக வந்தால் கூட விஜயே சொல்லுவேன், பார்த்து பொறுப்பாக பார்த்துக்காக்கன்னு பயந்துக்காதன்னு. என்னுடைய நேர்மைக்கெல்லாம் ஐயா இது எல்லாத்துக்கும் உதவுது. நமக்கு என்னவோ அதுதான், கடவுளுக்கு என்னவோ அதுதான். அவங்ககிட்ட போய் சொல்லி நாம் வாங்கி பொழைச்சின்னு எங்கே போக போகிறோம்? அவங்க வச்சுக்கிற கடத்தை அடைப்பானா? நம்மளுக்கு வாரி வாரி கொடுக்கல விஜய் வந்துன்னு சொல்லுவானா? இல்லை 20,000 பவுன் விற்குன்னு சொல்லுவானா?